தனித்து விடப்பட்ட விஜய் ஆதவ் அர்ஜுனாவை நம்பி மோசம் போன பரிதாபம். போச்சா சோனமுத்தா. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் புதியதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் தனித்து போட்டியிட தைரியம் இல்லாமல் கூட்டணிக்காக கதவுகளை 4 பக்கமும் திறந்து வைத்து ஆட்சியில் பங்கு தருகிறோம், அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என கூவி கூவி கூப்பிட்டாலும் இதுவரை ஒரு கட்சியும் விஜயுடன் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை. அதே நேரத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் அடுத்த ஒரு வருடத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை, திமுகவுடனும் கூட்டணி இல்லை, ஆண்டவனுடனும் மக்களுடனும் தான் கூட்டணி என தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில் விஜயகாந்த் தனித்து போட்டியிட்டது போன்று யாருடனும் கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு விஜய்க்கு தைரியமில்லை. ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வாங்க என்று காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை, மறுபக்கம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வாங்க என அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை. அது மட்டுமின்றி சிறு சிறு கட்சிகளுடன் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் விஜய்க்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய்க்கு அழைப்பு வந்தும் விஜய் கூட இருக்கும் ஆதவ் அர்ஜுனா போன்றோர் காங்கிரஸ் நம்மிடம் கூட்டணிக்கு வந்து விடுவார்கள், சற்று பொறுமையாக இருங்கள் என உசுப்பேத்திவிட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக விஜயை அறிக்கை விட வைத்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் விஜயை பகடைக்காயாக பயன்படுத்தி திமுகவிடம் விஜய் கூட்டணிக்கு சென்று விடுவோம் என அதிக தொகுதியை பெறலாம் என்கிற திட்டத்தில் இருந்தது. மறுபக்கம் விஜயுடன் கூட்டணி அமைத்தால் கேரளாவில் காங்கிரஸ் வெற்றி பெற நாம் கேரளா முதல்வராகி விடலாம் என கேசி வேணுகோபால் விஜயுடன் கூட்டணிக்காக ராகுல் காந்தியிடம் பேசி வந்தார். மேலும் திமுக மீது அதிருப்தியில் இருக்கும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் போன்றோர் கேசி வேணுகோபாலுக்கு ஆதரவாக விஜயுடன் கூட்டணி வைப்பது சரி என ராகுல் காந்தியிடம் பேசி வந்தார்கள். இப்படி ஒரு சூழலில் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து செய்திகள் வெளியானது. இருந்தும் கை நம்மை விட்டு செல்லாது என உதயநிதி பகிரங்கமாக மேடையில் பேசினார். ஆனால் திருச்சி வேலுச்சாமி போன்றோர் திமுகவை கடுமையாக பேசி வந்தனர். இப்படி ஒரு சூழலில் பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு பலத்த அடியை கொடுத்தது. பீகார் தேர்தல் முடிவுக்கு பின்பு திமுக தரப்பில் இருந்து காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு ஒரு தகவல் சென்றிருக்கிறது. கூட்டணியில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் இருந்தால் தாராளமாக வெளியே போங்க. அதை தவிர்த்து திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் நிர்வாகிகளை பேச வைத்து கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என திமுக தரப்பில் காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து டெல்லி காங்கிரஸ் தலைமை திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, கூட்டணி தொடரும், இனி யாரும் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தற்பொழுது விஜய் நிலைதான் பரிதாபத்தில் உள்ளது.